ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வைக்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீ கடையில். ஆயில் ஹெல்த்தி இல்லை, இருந்தாலும் ஆயில் சேர்த்தா தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ராகி பக்கோடா வைக்கலாம், ராகி வடை வைக்கலாம், ராகி களி வைக்கலாம். இது எல்லா ஐட்டமுமே இப்போ கோயம்புத்தூரில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக உள்ள ஐட்டம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் வேணாலும் வைக்கலாம். தமிழ்நாடு மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஐட்டங்கள். கீரை வடை வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம். இப்போ நான் பெங்களூர்லாம் பார்த்தேன், காஃபி ஷாப்பில் நிறைய சாலட் வச்சுருக்காங்க. பச்சைப்பயிறு சாலட்லாம் ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம். குக் பண்ணாமல் பச்சைப்பயிறு சாலட் வந்து வெங்காய தக்காளி போட்டு லேசாக நீங்கள் சீசனிங் போட்டு கொடுக்கலாம். இது எல்லாமே பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். மக்கள் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறத விட மக்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்துங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வைக்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீ கடையில். ஆயில் ஹெல்த்தி இல்லை, இருந்தாலும் ஆயில் சேர்த்தா தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ராகி பக்கோடா வைக்கலாம், ராகி வடை வைக்கலாம், ராகி களி வைக்கலாம். இது எல்லா ஐட்டமுமே இப்போ கோயம்புத்தூரில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக உள்ள ஐட்டம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் வேணாலும் வைக்கலாம். தமிழ்நாடு மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஐட்டங்கள். கீரை வடை வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம். இப்போ நான் பெங்களூர்லாம் பார்த்தேன், காஃபி ஷாப்பில் நிறைய சாலட் வச்சுருக்காங்க. பச்சைப்பயிறு சாலட்லாம் ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம். குக் பண்ணாமல் பச்சைப்பயிறு சாலட் வந்து வெங்காய தக்காளி போட்டு லேசாக நீங்கள் சீசனிங் போட்டு கொடுக்கலாம். இது எல்லாமே பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். மக்கள் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறத விட மக்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்துங்க.